ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் அறிபவனாகிய அந்த சித்து, அதாவது அறிவு இல்லைன்னா அங்கே அறியப்படுகின்ற பொருளாகிய மனம் இல்லை. அதாவது அறிவு எதை பார்க்கறதுன்னா மனசை தான் பார்க்கறது. இப்போது நாம் எப்படி நமக்கு பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? வெளியில் உள்ள உலகம் நமக்கு காட்சி இருக்குது இல்லையா? ஆனால் இந்த அறிவுக்கு எது தான் விஷயம்னா இந்த மனசு தான் விஷயம். அப்போ இந்த மனம் எதை பார்க்கிறது, இந்த மனம் எதை கவனிக்கிறது, இந்த மனம் எதை சிந்திக்கிறது, இந்த மனம் எதை செய்வதற்கு ஆயத்தமாகிறது அப்படிங்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறது தான் இந்த அறிவு. இதைத்தான் எது காண்கிறதோ அது அவ்வடிவாகவே ஆகிறதுங்கிறத சூக்ஷ்மமாட்டு கவனித்து அறிஞ்சுக்கணுங்கிறது சொல்லப்பட்டது முன்னாடி. இப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, இந்த மனம் வெளி விவகாரங்களுக்கு உள்ளே போயிட்டு இருக்குங்கும்போது தன்னை இந்த அறிவு கவனிச்சு கொண்டு இருக்குங்கிறதே தெரியாது. இப்போது ஒரு எக்ஸாம் ஹாலில் ஒரு ஸ்டூடெண்ட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்கும்போது அந்த சூப்பர்வைசர் ஒளிஞ்சு எங்கேயோ உக்காந்துட்டுருக்கிறார். இவருடைய கண், இந்த மாணவனினுடைய கண்ணுக்கு அந்த சூப்பர்வைசர் எங்கே உட்காந்துருக்கிறாருங்கிறது தெரியலை. இவன் தனக்கு வழங்கப்பட்ட அந்த புறக்கண்களை வைத்து கொண்டு அந்த ரூமில் சுத்துமுத்தும் பார்க்குறான். சூப்பர்வைசர் இல்லை. அதனால் என்ன பண்ணுறான்? காப்பி அடிக்கிறான். அப்போது இந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாருனா, இவன் உள்ளே வந்ததையும் கவனிச்சுட்டு இருக்கார். இவன் மனசில் ஆசிரியர் இல்லை, சூப்பர்வைசர் இல்லைன்னா நமக்கு ஜாலி அப்படிங்கிறத நினைக்கிறதையும் இவனுடைய மன ஓட்டத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறார். அதே மாதிரி அந்த ஹாலில் இந்த பையன் சுற்றி முத்தும் பார்த்துட்டு அதில் ஒன்றுமே இல்லைன்னு நிச்சயம் பண்ணி காப்பி அடிக்கிறதையும் பார்க்குறார். அதே மாதிரி தான் இந்த மனம் இருக்கு இல்லையா, தன்னை அந்த அறிவு பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறதே தெரியலை. அது அந்த சூப்பர்வைசர் ஒரு பிரம்மம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறது தெரியாமல் இந்த மனம் என்ன பண்ணுறதுன்னா பலவிதமான வெளி விவகாரங்களோடு ஈடுபட்டுருக்கு. அப்போது இந்த மனம் கல்மிஷமாட்டு இருக்குது. கல்மிஷங்கள்னா என்ன அர்த்தம்னா, நிறைய குறைகள், காம குரோதங்கள், லோபமோகங்கள், மதம் ஆச்சரியங்கள், பொய், களவு, சூது, இந்த மாதிரியான விவகாரங்களோடு அது அலைஞ்சுண்டு இருக்குது. அப்போது இந்த மனசு இந்த மாதிரியான அலைச்சல்களில் ஈடுபட்டு இருக்கும்போது அது என்ன பண்ணோன்னா, நம்ம யாருமே பார்க்கலைங்கிறதுனாலவே அது அந்த மாதிரியான செயல்களை செய்கிறதுக்கு அது உத்தேசிக்கிறது. அப்போது அந்த மனம் தூய்மையாட்டு இல்லை, மனசில் கல்மிஷங்கள் இருக்கிறதுனால நாம் நல்ல புத்தி சொன்னாலும் ஏறாது. அப்போது மனசு தூய்மையாட்டு இல்லைங்கிறது வரைக்கும் ஆத்ம ஞானம் உண்டாகாது. அப்போ மனம் தூய்மையானால் ஆத்ம ஞானம் உண்டாயிடும். ஏன்னா இங்கே மனசில் வேற வெளியில் விஷயங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சுன்னா, இதே மனம் வெளியில் நாம் எதையோ தேடிண்டு இருக்கிறோமே, தேடின்னு இருக்கிறது வெளியில் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அது எங்கே தேட ஆரம்பிக்கும்? உள்ளுக்குள்ளே பார்க்க ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே ஆஹா, நாம் இவ்வளவு நாள் வரைக்கும் எதெல்லாமோ செஞ்சு அதில் கிடைக்கிறது தான் நாம் சுகம்னு நினச்சிட்டு இருந்தோம். இங்கே ஒன்றுமே செய்யாமல் நாம் சும்மா இருந்தாலே நமக்கு அந்த சுகமாட்டி இருக்கிறதே அப்படின்னு நினச்சி அது சும்மா இருக்கிறதுக்கே தான் பழகிக்கும். அப்போது நாம் எதையாவது செய்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம சில செய்கிறோம் இல்லையா? அப்போது என்ன செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம்? இந்த மனதினுடைய நிம்மதி, மனதினுடைய அமைதி அப்படின்னு எல்லாமே சொல்லி நம்ம நிறைய பண்ணுறோம். அப்போது பூஜைகள், புனஸ்காரங்கள், யாகங்கள், தபங்கள், ஜபங்கள்னு சொல்லி நிறைய பண்ணுறோம். இதெல்லாமே சித்த சுத்திக்காக மட்டுமே தான். அப்போது இந்த சித்த சுத்தி நடைபெறுவதற்கு தேவையான சாதனை எதுவோ அதுவே தான் உண்மையான சாதனை.
ஆனால் அது புற விஷயங்களில் நாட்டம் கொண்டு இருந்தால் அது சித்த சுத்தியை உண்டாக்காது. அப்போ அது என்ன செய்யும்னா, அந்த மனம் இருக்கு இல்லையா, வெளி விஷயங்களுக்குள்ளவையே தான் சுற்றின்னு இருக்கும், திருப்பி உள்ளுக்குள்ளே போகாது. அப்போது வெளி விஷயங்களில் இருந்து அந்த மனசை உள்முகமாட்டு திருப்புறதுக்கு இந்த பயிற்சிகள் தேவை. அது மட்டும்தான் ஆத்மாவை அனுபவமாக அறிவதற்கான மிக முக்கியமான சாதனம். என்னதுன்னா சித்த சுத்தியை கொடுக்கக்கூடியது மட்டுமே தான். இதை விட்டுட்டு எப்பொழுதும் எதையாவது சிந்தனை பண்ணிக்கிண்டே இருந்து அந்த எண்ண ஓட்டங்களோடு கூடி என்னுடைய எண்ணம், நான் இப்படி நினைக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு யோசனை தோன்றுகிறது, நான் இந்த மாதிரி பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணலான்னு ஆசைப்படுறேன், நான் இந்த மாதிரி குடும்பத்தோட பிக்னிக் போகலான்னு நான் நினைக்கிறேன், அதனால் இந்த விஷயங்களுக்கு எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு குழந்தை இருக்கிறது, எனக்கென்ன கடமைகள் இருக்கிறது, இந்த கடமைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆகட்டும்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களோடு சேர்ந்து நான் சொல்லிட்டு எது வெளிப்படுகிறதோ அந்த விஷயங்கள் எல்லாமே தூய்மையே இல்லாத ஒரு மனம், கல்மிஷங்களோடு கூடிய மனம், வெளிப்புற விஷயங்களோடு ஒன்றிணைக்கப்பட்ட மனம், தனித்துவமான ஒரு மனம், தனித்துவ அடையாளங்களை கொண்ட ஒரு மனம். அப்போது மனசில் எழும்பக்கூடிய பலவிதமான எண்ணங்களை கொண்டு இருக்கக்கூடிய நினைவுகளுக்கு எல்லாம் ஒரு லீடர்னு சொல்லுவோம் இல்லையா, அத்தனை எண்ணங்களுக்கு மனசில் என்னென்னலாம் எண்ணங்கள் தோன்றினாலும் சரி, அத்தனை எண்ணங்களுக்கும் ஒரு லீடர்னு வச்சுக்குவோமே, அந்த லீடர் நினைவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்ததுக்கு அப்புறமா தான் பாக்கி உள்ளதே வருது. அது என்ன நினைவு? நான் அப்படிங்கக்கூடிய ஒரு நினைவு. அப்போது எப்போ மனசில் தூங்கி எழுந்திருக்கும் போதும் இந்த நினைவோடு தான் நாம் எழுந்திருக்கிறோம். நான் இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய உணர்வோடு தான் நாம் எழுந்திருக்கிறோம். காலம்புற ராத்திரிக்கு தூங்க போகிறது வரைக்கும் நான் இன்னார் அப்படிங்கக்கூடிய பலவிதமான அடையாளங்கள், தூங்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் பிளானிங்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனம் ஆழ்ந்த தூக்கத்தில் காணாமல் போயிட்டு காலம்புரை எழுந்திருக்கும் பொழுது நான் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வோடவையே எழுந்திருக்கிறது. ஆனால் இந்த நான்ங்கிறது எழுந்திருக்கிறது என்ன எழுந்திருக்கிறதுனா தனித்துவமான அந்த அடையாளங்களை கொண்டு இருக்கிறது. நான் பெண்ணாட்டு இருக்கிறேன், நான் இந்த கட்டிலில் படுத்திருக்கிறேன். எப்போ தன்னை ஒரு அடையாளப்படுத்தி கொள்கிறதோ அதோடு கூடவேயே மற்றவைகளை எல்லாத்தையுமே அது சேர்ந்து அடையாளப்படுத்திக்கிறது. அப்போது முதல்ல நம்மளுக்கு வரக்கூடிய நினைவு நான்கக்கூடிய முதல் நினைவு வரும்போது அதுக்கு பின்னாடி தான் மற்ற நினைவுகள் எல்லாமே வருது. அப்போ இந்த நான் அப்படிங்கக்கூடிய நினைவை மனசினால் நீக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு நான் அற்ற நிலை, நான்ங்கிறது ஒழியணும் அப்படின்னு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதை எப்படி ஒழிக்க முடியும்? ஏன்னா இங்கே நான் அப்படிங்கக்கூடிய நினைவு அதனுடைய மூலமான ஆத்மாவிலிருந்து தான் வெளிப்படுகிறது. ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா தன்னையே தான் நான் அப்படின்னு நினச்சிக்கிறது. ஏன்னா ஆத்மாவிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஒரு நான் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு அதாவது அந்த ஒரு உணர்வு வெளிப்படுகிறது, அந்த நினைவை சுமக்கிறது இல்லையா, அதாவது சுமக்கிறது எது? மனசு. அப்போ இது என்ன நினைக்கிறதுனா அந்த மனசைத்தான் நான் அப்படின்னு அது நினச்சிக்குது. அப்போது உள்ளே இருக்கக்கூடிய நான் என்னும் உணர்வு ஆத்மாவிலிருந்து வெளிவருகிறது. இந்த ஆத்மாவிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த நானை அடையாளம் கண்டு கொள்வது மனம். இந்த மனம் என்ன நினைக்கிறதுனா தான் என்னென்ன விஷயங்களில் எல்லாம் பிடிச்சு வச்சுருக்கிறதோ அந்த விஷயங்கள் எல்லாத்தோடையும் இந்த நானையும் சேர்த்து அது தான் அப்படிங்கக்கூடிய ஒரு பாவனையை உண்டு பண்ணிடுறது. அதனால தான் வெளிமுகமாக தன்னை நான் அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய மனசை உள்முகமாட்டு திருப்பி அந்த மூலம்னு ஒன்று இருக்குல்லையே, அந்த நான் என்னும் உணர்வு எங்கே இருந்து வருதுங்கிறத பார்த்து
அந்த பக்கத்துக்கு திருப்பி விட்டுட்டா அங்கே தூய அறிவே ஆகிய அந்த ஆத்மா மட்டுமே தான் இருக்குங்கிறத பார்த்து அதில் ஒடுங்கக்கூடிய இந்த ஒரு மனம் இருக்கே, அது என்ன செய்யறதுன்னா நான் அப்படிங்கிறதுக்குண்டான தன்முனைப்பான அந்த ஒரு அகங்காரம் இருக்கு இல்லையா, அந்த அகங்காரத்தை இழந்து, ஏன்னா அது இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனோட தன்னை நான் சொல்லி நினச்சிட்டு இருந்தது அந்த மனம். இப்போ அதனுடைய இந்த நான் என்னும் உணர்வே என்னுடையது இல்லை, அது அந்த ஆத்மாவிலிருந்து வந்ததை போய் நான் என்னுடையதுன்னு நான் பிடிச்சி வச்சுருக்கிறேனேன்னு நினச்சி இந்த மனம் இருக்கு இல்லையா, அந்த அகங்காரத்தை இழந்து அந்த தூய அறிவே ஆகிய அந்த ஒரு ஆன்மாவை மட்டுமே அறிந்து கொண்டு அது உண்மையான நானாக அது அப்போதான் மாறுறது. இப்படியாக இந்த மனம் மாற மாற மனசில் வரக்கூடிய அந்த எண்ணங்களை எல்லாம் இது யாருக்கு உண்டாகிறது அப்படின்னு அகமுகமாக விசாரித்து அறியணும். ஏன்னா இந்த மனசில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் யாருடையது, யாருக்கு இந்த எண்ணம் உருவாகிறது? இப்போது இது எல்லாருமே சொல்லணும்னா டக்குன்னு என்ன சொல்லிடுவோம்னா, இது எனக்கு தானே உண்டாகிறது. உடனே நாம் சொல்கிறது எனக்கு தானே உண்டாகிறது, நான் தானே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த நான் அப்படிங்கிறத ஒதுக்கி விட்டுட்டு இந்த எண்ணங்களை யார் கிளப்புகிறார்கள், யாருடைய முயற்சியினால் எண்ணம் கிளம்புறதுங்கிறத பார்க்கணும். ஏன்னா இதில் வேணுங்கிற எண்ணமும் வருது, வேண்டாங்கிற எண்ணமும் வருது, ரெண்டுமே கலந்து தான் வருது. எது நல்ல எண்ணமோ நல்ல எண்ணம் மட்டுமே தான் வருதுன்னு இருக்கா? இல்லை, அது வேண்டாததுகளையும் நினைக்கிறது. அப்போ வேணுங்கிறத மட்டுமே நினச்சிக்கிட்டு அது அப்படியே இருந்ததுன்னா பரவாயில்லை, வேண்டாததும் அப்பப்போ வந்துடுது. அப்போ இதுக்கு யார் காரணம்? அப்போது உள்ளுக்குள்ள இந்த எண்ணங்கள் எல்லாம் யாருக்கு அங்கே உண்டாகிறதுங்கிறத நாம் பார்க்கணும். அது எனக்குங்கிறது தான் முதல்ல வந்துடும் இல்லையா? அந்த எனக்குன்னு வரத நாம் அதுலேயும் நாம் என்ன பண்ணிக்கணும், எனக்குன்னு நான் சொல்கிறேன்னு அந்த எனக்குன்னு சொல்கிறதில்ல இந்த நான் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத கேட்கணும். இப்போ எனக்குன்னு இப்போ மனசில் ஒரு எண்ணம் எழும்புகிறது, இந்த எண்ணம் யாருக்கு உண்டாகிறதுன்னா உடனே பதில் எனக்கு தான் உண்டாகிறது. அப்போ எனக்குன்னு நான் யாரை சொல்கிறேன்? என்னத்தான் சொல்கிறேன். அப்போ என்னைன்னு நீ சொல்லக்கூடிய உனக்கு உள்ள சொல்லக்கூடிய அந்த நான் யார்? இப்போ நான் இருக்கிறதுனால தான் என்னைன்னு சொல்லிக்கிறேன் இல்லையா? அப்போ என்னைங்கிறது யாரை குறிக்கும்? நானைத்தான் குறிக்கும். இப்போ நான் ஒரு ஐடென்டிஃபிகேஷனோட இருக்கிற ஒரு நான். அப்போது இந்த நான் யார் அப்படின்னு திரும்பவும் நாம் ஒரு கேள்வியை வச்சா அப்போது அதனுடைய பதில் என்ன வரும்? ஜீவன் அப்படின்னு வரும். அப்போ அடுத்தது இந்த ஜீவன்னு புரிய வரும்போது இப்போ நம்மளுக்கு கேட்க வேண்டியது வரும், என்னன்னா இந்த ஜீவன்னா யார்? இந்த ஒரு ஜீவன் இருக்கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த ஒரு ஜீவன் இருக்கே. அப்போது இந்த ஜீவன்கிறத நாம் யாரை சொல்கிறோம்? இதை விசாரித்து அறியப்படும் போது திருப்பியும் அது என்ன சொல்லணும்னா அந்த ஜீவனும் நானேங்கிறத தான் அது வெளிப்படுத்தும். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாட்டு நம்ம உள்ள விசாரம் பண்ணுறதுக்கு உண்டான முறைகளை சொல்லி கொடுக்குறார். அப்போ ஜீவனை நினைக்கும் போது அந்த ஜீவனையும் நானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வெளிப்படுத்த ஆரம்பிக்குது. இப்படி நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியது யாரு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போனால் அதுவே தான் என்னுடைய சுயரூபம்னு தெரியும். ஏன்னா ஜீவன்னு சொல்கிறேன், இந்த ஜீவனா யார்? அதுவும் நான் தான். அப்போ எல்லாமே நான் தான் நாம் சொல்கிறோம். அப்போ திரும்ப திரும்ப ஆராயும் போது அதுதான் தன்னுடைய சுயஸ்வரூபம்னு தெரிய வந்துடும். இப்படி மனசை தீர விசாரிச்சுட்டே வரும்போது தான் இங்கே என்னை தவிர வேற ஒன்றுமே இல்லைங்கக்கூடிய உண்மை அப்போது தான் புரிய வரும். அது வரைக்கும் புரியாது. ஆக இந்த ஜீவனாகிய தானே தான் ஆத்மாவாகவும் இருக்கிறேன், ஆத்மாவிலிருந்து பிரதிபிம்பிக்கின்ற ஜீவனாகவும் இருக்கிறேங்கிறது அது அப்போதான் புரிஞ்சுக்கும்.
இதைத்தான் ஆத்ம ஞானம்னு சொல்கிறோம். இதை அனுபவிச்சா அதுதான் ஆத்மானுபவம். இதுதான் இறை தரிசனம்னு சொல்கிறோம். இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடுச்சா? ஏன்னா இங்கே ஜீவன்கிறது நம்ம முன்னாடியே என்ன பார்த்தோம்? ஐடென்டிஃபிகேஷனை கொண்ட ஒரு மனம் ஜீவன். ஐடென்டிஃபிகேஷன் இல்லாத ஒரு மனம் நம்மளுக்கு ஏற்கனவே அந்த ஒரு கதையை சொல்லி கொடுத்துருக்குறா. ஆத்மா என்னும் அம்மா அங்கக்கூடிய ஒரு கதை. இதெல்லாம் கோர்வையாக அந்த ஆரம்பத்திலேருந்து சேர்ந்து வரும்போது தான் இது புரியும். அப்போ தனித்துவ அடையாளங்களை கொண்டு இருக்கும் பொழுது நான் ஜீவன்னு சொல்லிக்கிறேன். இந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அங்கே நான் சொல்லிட்டு பார்க்கும்போது அதுவே தான் அறிவாகவும் நானே தான் இருக்கிறேங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போது ஈஸ்வர தன்மைக்குள்ளே நாம் போய் அதிலிருந்து நாம் அந்த தூய அறிவாகவே நாம் மாறிவிட முடியும். அது எப்படிங்கிறதுக்குண்டான விசார முறைகளைத்தான் இங்கே சொல்லிட்டு வர்றார். அப்போ நாம் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, அத்தனையுமே இந்த மனசுக்கு தான். நான் என்ன சொல்கிறேன்? எனக்கு முக்தி வேணும்னு சொல்லிக்கிறேன். இங்கே எனக்கு முக்தி வேணும்னு சொல்கிறது யார்? மனசு தான் சொல்கிறது. அப்போ அந்த முக்தின்னா என்னது? சுகம்தான் முக்தி, விடுதலை தான் முக்தி. அப்போ அந்த சுகம்னு சொன்னால் அந்த சுகம் நிலையான சுகம். ஆனால் இது என்ன செய்யறது? நிலையான சுகம் எங்கே இருக்குன்னு இந்த மனசுக்கு தெரியலை. ஏன் தெரியலை? இது பலவிதமான பிறவிகளில் பலவிதமான விஷயங்களோட உழண்டு அந்த விஷயங்களையே பார்த்து பார்த்து பழகி வந்ததுனால இப்பவும் அது என்னதான் தேடுறது? இந்த பொருளை நாம் அடைஞ்சால் நம்மளுக்கு இதனால் ஒரு சுகம் கிடைக்கும்னு போகிறது. அதனால தான் அதுக்கு திருப்தி உண்டாகலை. ஏன்னா இதனால் எனக்கு ஒரு சுகம் கிடச்சிடுத்துன்னு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டால் எனக்கு சுகம்னு நினைக்கிறேன்னா அந்த ஒரு ட்ரெஸ்ஸை நான் வாங்கி போட்டதுக்கப்புறமா திரும்ப நான் வேறு எந்த ஒரு பொருளுக்குமே நான் ஆசைப்படக்கூடாது. ட்ரெஸ் வாங்கி போட்டால் எனக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது, எனக்கு அதில் தான் சுகம் இருக்கிறது, அதில் தான் சந்தோஷம் இருக்கிறதுன்னா அப்போ நான் சந்தோஷத்தை நான் அடைஞ்சிட்டேன். அடைஞ்சதுக்கு அப்புறமா நான் திருப்பியும் ஒரு சந்தோஷத்தை தேடுறேன்னா அப்போ ஏற்கனவே நான் அடைஞ்சதுக்கு பேர் என்ன? சந்தோஷமா துக்கமா? சந்தோஷம் இல்லை. அதுதானே உண்மை. அப்போ நான் எனக்கு உண்மைக்குமேயே எனக்கு அந்த ஒரு பொருள்னால எனக்கு சந்தோஷம் கிடச்சிருந்தால் நான் திரும்ப சந்தோஷம் வேணும்னு வேற ஒன்றை தேடி போக மாட்டேன் இல்லையா? அப்போது இந்த மனம் நிலையான சுகம் எதில் இருக்குங்கிறத தேடி அலைஞ்சின்னு இருக்கு, அவ்வளவுதான். அப்போ தேடி அலைஞ்சுட்டு இருக்கக்கூடிய மனசுக்கு நிலையான சுகம்ங்கிறது இதுதாங்கிறத காட்டி கொடுத்துட்டா முடிஞ்சுது. அப்போ இங்கே முக்திங்கக்கூடிய ஒரு வார்த்தையும் பிரயோகிக்கப்படுகிறது. அப்போ இந்த மனம் என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு இதில் தான் சுகம் இருக்குது, இதில் சுகம் இருக்குது, இதில் சுகம் இருக்குது, நான் சுகத்தை அடைய விரும்புகிறேன்லாம் சொல்லிக்கிறது இல்லையா? அப்போ இந்த தனித்துவ அடையாளங்களை விட்டு அதிலேருந்து விடுறது தான். மனசு பிடிச்சி வச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து மனசு ஃப்ரீயாக இருக்கிறது, சுதந்திரமாக தன்னை உணர்றது தான். அப்போது இந்த நிலை வந்துடுத்துன்னா எப்போ ஜீவனாகிய தன்னை யாருங்கிறத விசாரித்து பார்க்க தானே தான் ஆத்மாவாகவும் இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறது. ஆத்மாவில் பிரதிபிம்பிக்கக்கூடிய ஜீவனும் நானே தான். ஏன்னா நானே தான் ஜீவன்னு சொல்லிக்கிறேன். அப்போ இது ரெண்டையுமே நானே தான் சொல்கிறேங்கிறது தெரிஞ்செடுத்தனா இதை உணர்ந்தா இதுதான் ஆத்ம ஞானம். இதை அனுபவிக்கிறது தான் ஆத்மானுபவம். இதுக்கு அப்புறமா என்ன? இருப்பதெல்லாம் இறைவனே, இறைவனை தவிர வேற ஒன்றுமே இல்லைங்கிறது போயிடுச்சா? அப்போது தன்னை அறிஞ்சிக்காமல் இந்த ஆத்மாவை அறிய முடியாது. அப்போ ஆத்மா எதுங்கிறது தெரியாமல் இறைவனை அறிய முடியாது. அப்போ இறைவனை அறிந்து கொள்ளாமல் செய்கின்ற பூஜை புனஸ்காரங்கள், ஜபங்கள், தபங்கள், கர்மங்கள், உபாசனைகள், இங்கே கூடிய சாதனைகள் எதை பண்ணினாலும் அது பயனை தராது, பிரயோஜனம் இல்லை. அப்போது இந்த ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் தான் நான் இங்கே கூடிய இந்த ஒரு அறிவு மனசில் திடமாகிடுச்சுன்னு உண்டுமானால் அதுக்கப்புறமா இந்த மனம் இருக்கு இல்லையா, அதாவது ஜீவன் இருக்கு இல்லையா, அது தன்னை நான் சொல்லி ஒருபோதும் சொல்லாது, நான் ஜீவன்னு ஐடென்டிஃபை பண்ணாது.
அப்போது அது ஆத்மாவிற்கே உண்டான சுயம் பிரகாசம் நான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். பேரறிவே ஆகிய நான், பிரம்மமே நான் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டுச்சுன்னா அது அமைதியாயிடுது. இப்படி தான் எங்கே இருந்து வந்தோமோ அந்த பிறப்பிடத்திற்கே திரும்பிய அந்த ஒரு மனம் அதுக்கு அப்புறமா வெளியில் எதை செய்தாலும் அது ஈஸ்வர காரியமாட்டு போயிடுது. ஏன்னா ஆத்மாவிலிருந்து தான் அது வருதுங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? அப்போ அது ஆத்மாவினுடைய அந்த ஈஸ்வர காரியம், அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒரு பேரறிவே ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புறது, அது இந்த டூலை வச்சு அது செய்யறதுன்னு மாதிரி ஆகி போயிடுது. அப்போ அது ஈஸ்வரனுடைய காரியம், அதாவது ஆத்மாவிலிருந்து பிரதிபிம்பிக்கின்ற ஒரு செயல் அப்படிங்கிறதுல அந்த மனம் தெளிவாட்டாயிடும். அதுக்கு பிறகு என்னாகும்? ஆத்ம நிஷ்டனாட்டு மனம் உலக விவகாரங்களில் செய்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, பேசினாலோ, தொழில் செய்தாலோ, பாடங்களை எடுத்தாலோ அல்லது பாடிக்கொண்டே இருந்தாலோ, பல காரியங்களை செய்து பலரால் பாராட்டப்பட்டாலும் சரி, பலரால் தூஷிக்கப்பட்டாலும் சரி, அதாவது பலரால் நிந்தனை செய்யப்பட்டு வெறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டாலும் சரி, அவைகள் எதனாலேயுமேயே இந்த மனம் பாதிப்பே அடையாமல் தன்னுடைய நடுநிலையில் அது நிற்கும். இப்படி இந்த மனம் யாருக்கு நடுநிலையில் நிற்கிறதோ அவனேதான் ஜீவன் முக்தன், அவனேதான் யோகி, அவனேதான் ஞானி. இப்படி இந்த மனம் ஆத்மாவில் ஐக்கியப்பட்டு அது செய்யக்கூடிய அந்த காரியங்களால் மனசுக்கு ஆகாமிய கர்மம் உண்டாகாது. அது பிராரப்தப்படி, அதாவது அந்த உடம்பு எடுத்ததினுடைய படி, அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் அதுக்குண்டான நியமங்களுக்கு என்ன காரியம் செய்யணுமோ அந்த காரியத்தை செய்துக்கிண்டு எப்போதுமே ஆத்ம நிஷ்டையில் ஜீவன் முக்தனாகவே இருந்து கொண்டு ஒரு நாள் இந்த தூல உடலையும் விட்டுவிடும். இதுதான். இப்படி இந்த தூல உடலை விட்டுட்டு அப்புறமா விதேக முக்தி அடைகிறது அந்த மனம். இப்படி அந்த மனம் அந்த பரபிரம்மத்துடன் ரெண்டரை கலந்து விடுறதுனால அதனுடைய பிறப்பிற்கு உடல் கிடைக்க காரணமாட்டு இருந்த கண்ணுக்கு தெரியாத காரண தேகத்தில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பலவிதமான பிறவிகளினுடைய பதிவுகள்லாம் இருக்கு இல்லையா? அதாவது அந்த சஞ்சித கர்மாவாகவும் மனம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் செயல்படுறதுக்கு இங்கே மனமே இல்லை. அப்படிங்கிறப்போ அந்த கர்மாவும் சஞ்சித கர்மா இருக்கு இல்லையா, அது எல்லாமே பயனே இல்லாமல் கரைஞ்சு போயிடுது. இப்படி அந்த ஒரு மனம் தன்னுடைய மூலத்தில் இணைஞ்சிட்டதுனால அது தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விட்டது. இனி அந்த மனமும் ஆத்மாவும் ஒன்று. இதே மாதிரி இந்த 3 கர்மாக்களையும் கடந்த மனம், இந்த 3 கர்மா என்னது? சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மாங்கக்கூடிய இந்த 3 கர்மாக்களையும் கடந்த அந்த ஒரு மனம் கால தேசம் எல்லாத்தையும் கடந்த நித்திய நிர்மல அறிவாகவேயே ஆத்மாவாகவேயே எங்கும் எப்போதும் எல்லா காலங்களிலுமேயே அது இருந்து கொண்டிருக்கும். அது பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. இதுவேதான் பிறவாமை என்னும் பெருநிலையை அடைகின்ற ஒரு வழி அப்படின்னு சொல்லி ஜனக மகாராஜா அஷ்டாவக்ரருக்கு உபதேசம் பண்ணுகிறார். இப்படி இந்த வெளி விஷயங்களை நினைவுகளாக பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மனம் இருமைகளே இல்லாதபடி அது திரும்பி உள்முகமாக உள்ளே பார்த்து அந்த ஏக அறிவுடன் ஐக்கியமாகிறதான் ஜீவபிரம்ம ஐக்கியம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அதாவது இந்த மனம்ங்கிறது எதை குறிக்கிறதுனா ஜீவனை குறிக்கிறது. இந்த ஜீவன் தான் யாருங்கிறத தெரிஞ்சுண்டு நான் யாருக்கிட்டக்கேர்ந்து வந்தேனோ வந்ததை பார்த்து அதனோட ஒடுங்குகிறது. அப்போ ஆதியான அந்த ஆத்மாவிலிருந்து பிரதிபிம்பித்த அந்த மனம், அதாவது தன்னை ஜீவன்னு சொல்லிக்கொண்டு இருந்த அந்த ஒரு மனம் உள்முகமாட்டு திரும்பி அந்த மூலத்தோடு சமமாக ஒன்றுவதைத்தான் சமாதின்னு சொல்கிறோம்.
இப்படி இந்த உலகம் உண்மையாக தோன்றுவதற்கு மனதினுடைய பல்வேறு நினைவுகள் தான் காரணமே தவிர, இந்த நினைவுகளை நீக்கி பார்த்துட்டா இங்கே தனியாட்டு மனம்ங்கிற ஒன்று இல்லவே இல்லைங்கிறது புரியும். ஏன்னா மனசுக்கு எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும், திங்க் பண்ணுறதுக்கு. அது எதையாவது நினச்சுட்டே தான் இருக்கும். அப்போ இந்த நினைவுகளை எல்லாத்தையும் நீக்கிடணும். அப்போ இந்த நினைவுகளை நீக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்னது? அது என்ன? மனம் இப்போ உட்காந்துண்டு இந்த ஒரு உடம்புல இந்த மனம் உட்காந்துட்டு இருக்குனாக்கா, அந்த உட்காந்துருக்கிறத அனுபவிச்சுட்டு இருக்கும்போது மனசுல வேற சிந்தனைகள் வராது. அப்போ இந்த நினைவுகளுக்கு உள்ள மனம் போகாது. அப்போ இந்த நினைவுகள் தான் உலகம் உண்மையாக தெரிகிறதுக்கு காரணம். இந்த நினைவுகள் என்ன நினைவுகள்? ஒரே நினைவாட்டேவா வருது? பலவிதமான நினைவுகள் வருது. இந்த பலவிதமான நினைவுகள் தான் இந்த உலகம் உண்மையாட்டு நம்மளுக்கு தெரியறதுக்கு ஒரு காரணம். இந்த நினைவுகளை தான் நாம் நீக்கணும். அப்போ மனம் ஆத்மஸ்வரூபத்தில் இருந்து விடுபட்டு வெளிப்படும் போது இந்த உலகம் தோன்றுகிறது. அதனால இந்த உலகம் உண்மையாக தோன்றும் வரை ஆத்மஸ்வரூபம் தோன்றாது. ஆத்மஸ்வரூபம் தோன்றும் போது இந்த உலகம் தோன்றாது. அப்போ இந்த மாதிரியாட்டு ஜனகர் சொன்ன அந்த ஆத்மாவை அறிஞ்சிக்கக்கூடிய இந்த உள்முக விசார முறையை அஷ்டாவக்ரர் உள்ள ஏத்துக்கிறார். இது எல்லாம் நல்லா உள்வாங்கிக்கிண்டு இதை திரும்பவும் இது யாருக்கு புரியாமல் இருக்கும்? எவ்வளவு எளிமையாட்டு அவர் சொல்லி கொடுத்துட்டார். ஏன்னா முதல்ல மனசை வெளி விஷயங்கள்லேருந்து உள் விஷயங்களுக்கு நாம் உள்முகமாக நாம் திருப்பணும். உள்முகமாட்ட நாம் முதல்ல திருப்பணும். அப்போ இதை திருப்பினால் நமக்கு என்ன ஆகிறது? மனம் தன்னுடைய மூலத்தில் உள்ளே போய் ஒடுங்கிக்கிறது. அப்போ அது உடனே ஒடுங்கிக்கிறதா? இல்லை. அப்போ எண்ணங்கள் வரும்போது இந்த எண்ணங்கள் யாருக்கு உண்டாகிறது? எனக்கு தான் உண்டாகிறது. அந்த எனக்குன்னு சொல்கிறது யாரு? நான். அப்போ நான் யாரு? அப்போ நான் ஜீவன்னு நினச்சிக்கிறேன். அப்போ ஜீவன்னா அப்போ இந்த நான் எங்கக்கூடிய ஒரு உணர்வு எங்கேருந்து வந்தது? அப்போ இந்த விஷயங்களில் எல்லாத்தையும் ஒன்றொன்னா நம்ம விசாரித்து பார்க்க இது ஆத்மாவிலிருந்து தான் இந்த நான்கிறது வந்தது. அப்போ அது ஜீவன்னு நான் கேட்டால் என்ன சொல்கிறது? அதையும் நான் தான் சொல்கிறது. அப்போ எல்லாத்தையுமே நான் தான் சொல்லிக்கிறது. அப்போ இந்த நான் என்னும் உணர்வு இந்த விஷயங்களே இல்லாமல் இந்த நான்கிறது எதுலேருந்து வந்தது? அது ஆத்மாவிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஒரு உணர்வுங்கிறதுனால அதை அழிக்க முடியாது. இப்படியாக அந்த உணர்வை பிடிக்கக்கூடிய அந்த ஒரு உள்முக விசார முறையை அஷ்டாவக்ரருக்கு சொல்லி கொடுத்துட்டார். இப்படி அஷ்டாவக்ரருக்கு சொல்லி கொடுத்த உடனேயே அஷ்டாவக்ரருக்கு இன்னொரு சந்தேகம் வந்துடுறது. ஏன்னா மனசு வெளி விஷயங்களில் இருந்து உள்முகமாக திரும்பும்போது ஆத்மஸ்வரூபம் தோன்றுகிறதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நம்ம தூக்கத்தில் இருக்கும் பொழுது மனம் எந்த விதமான அந்நிய விஷயங்கள்லையுமே ஈடுபடவே இல்லை. அப்போது அது என்ன செய்கிறது? ஒடுக்க நிலையில் இருக்குங்கிறத சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்போது ஒடுக்க நிலையில் அது இருக்குன்னு உண்டுமானா அப்போ அந்த ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ ஏன் அந்த ஆத்மஸ்வரூபம் ஏன் தெரியப்படலை? தூக்கத்தில் ஏன் தெரியப்படாமல் இருக்குது? அப்போ தூக்கத்தில் என்ன ஏன் விளங்கிக்க முடியலை? அப்போ தூக்கத்தில் இருந்து எழுந்து அந்த விழிப்பு நிலையில் ஏன் இந்த மாதிரி சாதனைகள் தேவைப்படுது? அப்போ ஏன்னா தூக்கத்திலவே தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா இயல்புலவேயே அது ஒடுக்க நிலைக்கு போயிடுது. எந்த விதமான பிரயத்தனம் இல்லாமல் ஆழ்ந்த தூக்கத்தில் தானாகவே ஒடுங்கிக்குது. விழிப்பு நிலையில் அவ்வளவு பிரயத்தனமும் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இயல்புலவேயே அது ஒடுங்கிக்கிறதுங்கும் போது அப்போமே தெரிஞ்சிடுச்சுன்னா அதுவே பிடிச்சிக்குமே. அப்போ ஏன் அதை புரிஞ்சுக்க தெரியலை? இப்படின்னு சொல்லி இந்த ஒரு கேள்விகளை கேட்குறார். இந்த கேள்விகளை கேட்ட உடனேயே உங்களுடைய இந்த ஒரு சந்தேகம் மிகவும் சரியானது. ஏன்னா ஆழ்ந்த தூக்கத்தில் மனசு வெளி விவகாரங்களில் விட்டு உள்ள திரும்புறது சரிதான். ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தில் மனம்ங்கிறது அது செயல் நிலையில் இல்லை. அந்த மனசு என்ன செய்யறது? தமோ குணத்தில் அடையிறது. தமோ குணத்தினுடைய பிரவருத்தி என்னது? தூக்கம்தான்.
அப்போது தமோ குணத்தில் அடையிறதுனால அது தன்னுடைய இயல்பான நான்ங்கக்கூடிய அகங்காரத்தினுடைய வலுவே அங்கே இல்லை. ஏன்னா அங்கே நான் என்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு அகங்காரத்தில் எழறது, அந்த அகங்காரம் அந்த இடத்துல இல்லை. அப்போது அது எதையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆவல் எதுவுமே இல்லாமல் ஜடம் போலத்தான் இருக்கு. அப்போ இந்த நிலையில் அது ஒடுக்கத்துக்குள்ள திரும்பி இருக்கக்கூடிய மனம் அங்கே எப்படி அறிஞ்சிக்க முடியும்? அறிஞ்சிக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா அதுக்கு அதை தெரிஞ்சுக்கணுங்கக்கூடிய ஆவலே இல்லை. அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விருப்பமே இல்லை. தூக்கத்துக்கு எல்லாரும் விருப்பப்படுறோம். ஆனால் இந்த தூக்கத்தில் இந்த மனம் எப்படி ஒன்றுகிறதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ இங்கே மனம்தான் எல்லாத்தையுமே அறியக்கூடியதாட்டு இருக்குன்னா இங்கே மனமே செயலற்று போயில்ல இருக்குது. அப்போ இந்த மனம் எப்படி தெரிஞ்சுக்கும்? தூக்கத்தில் அதுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தியே இல்லை. மனம் இயங்கக்கூடிய சக்தியவையே அங்கே இழந்து போயிடுது. அப்போது ஆழ்ந்த தூக்கத்தினுடைய காரணமாட்டு இந்த மனம் செயலிழந்து ஜடம் மாதிரி அந்த அறிவை காணக்கூடிய தகுதியை இழந்து விடுகிறது. அப்போது இந்த ஒரு ஜடம் மாதிரி இருக்கிறதுனால இந்த ஜடம் சித்தை காண முடியும்னா ஒரு மரக்கட்டையும் கூட ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சிக்க முடியும் இல்லையா? அதனால தான் விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய மனம் மட்டுமே தான் எதையாவது அடையணுங்கக்கூடிய ஆவலோடு இருக்குது, ஆசை இருக்குது. அப்போது அது எதையாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு இருக்குது, அதுதான் சிறப்பானதுன்னு அது போய்கிட்டு இருக்கு. அப்போது இதுதான் சிறப்பானதுன்னு ஒன்றை மட்டுமேவா நினைக்குது? இதை விட இது சிறந்ததுன்னு மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. அப்போது இப்படி ஒன்றை விட்டு ஒன்றுன்னு சொல்லி இதை விட இது மேலானது, இதை விட இது மேலானதுன்னு சொல்லி விஷயங்களை பற்றி கொள்ளக்கூடிய மனதுக்கு எப்போ அந்த பிடிக்கக்கூடிய திறன் எப்போ கிடைக்குது? விழிப்பு நிலையில் தான். அதனால தான் மனசு வேற ஒன்றின் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசையை திருப்பிட்டோம்னு உண்டுமானால் அது ஏன்னா மனசுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பென்சில் நாம் கொடுக்குறோன்னு வச்சுக்குவோம். பென்சிலை வச்சு எழுதுறது. இந்த பென்சிலை வச்சு எழுதினா ரப்பர் இருக்குது, ரப்பரை வச்சு இது அழிஞ்சே போயிடும். ஆனால் பெண்ணை வச்சு எழுதும்போதே அந்த பேனாவில் உள்ள அழுத்தம் காரணமாட்டு எழுத்துக்கள் பென்சிலில் எழுதக்கூடிய எழுத்தை விட பேனாவில் எழுதக்கூடிய எழுத்து நல்ல தெளிவாட்டு இருக்குங்கிறத அந்த மனசு புரிஞ்சிடுச்சுன்னா பென்சிலை தேடுமா பேனாவை தேடுமா? பேனாவை தான் தேடும். அப்போது அதாவது அந்த மனசை ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு உண்டான ஆசை பக்கம் திருப்பிட்டோம்னா அதை அடையிறதுக்கு தான் முயற்சிக்கும். அப்போது வெளிப்புறத்தில் பல எண்ணங்களை விருத்தி செய்கின்ற மனம் உள்ள திரும்புறதுங்கிறது அன்றாடம் ஆழ்ந்த தூக்கத்தில் நடைபெறுகிறதுனாலும் அது உள்ளே திரும்பியவுடன் தூக்கத்தினுடைய காரணமாட்டு அது என்ன பண்ணுது? அங்கே தமோகுணம் ஓங்கி இருக்கிறதுனால, அங்கே அறியாமை சூழ்ந்து இருக்கிறதுனால அதனால் ஆத்மாவை அறிஞ்சிக்க முடிகிறது இல்லை. அதனால தான் விழிப்பு நிலையில் இருமைகளால் சூழப்படாமல் அந்த ஏக அறிவை காணும் ஆர்வமுள்ள சுத்தமான அந்த மனம்தான் தன்னை உள்ள கவனித்ததும் அங்கு அந்த அறிவினுடைய சுயம் பிரகாச நான் தன்னுடைய சுயஸ்வரூபத்தை விளக்கிறதுனால அந்த உண்மையான நான் என்கிறதோட அந்த பொய்யான அகங்காரத்தோட தெரிஞ்சுது இல்லையா? அந்த நான் அந்த இடத்துல வலுவிழந்து காணாமலேயே போயிடுது. அப்போது இருமைகளே இல்லாத தூய்மையான மனசில் தான் இந்த அறிவு இருக்குது, இந்த அறிவு தான் எல்லாமுமாக இருக்குங்கிறது தெரிகிறது. அதாவது அந்த அறிவு தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. இருமைகளால் சூழப்பட்ட எண்ணங்கள் அதிகமாட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மனம் அந்த அறிவை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியை இழந்து விடுகிறது. காரணம் என்னன்னு பார்த்தா அது தனக்கு வேறையாட்டு பலவிதமான விஷயங்கள் மேலே அது பிடித்தங்களை வச்சுக்கிட்டு இருக்குது. அதாவது அதுதான் பெருசு இதுதான் பெருசுன்னு சொல்லி இருமைகளுக்கு உருவாக்கி அந்த இருமைகளுக்கு பின்னாடியே தான் அது போகிறது.
எப்படின்னா, ஒரு காலியான பானையில் தண்ணியை நிரப்புறதுக்கும் ஏற்கனவேயே தண்ணி இருக்கக்கூடிய பானையில் நீரை நிரப்புறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான். அப்போ இரண்டற்ற தூய்மையான மனசுக்கும் பலவற்றை பதித்து வைத்து கொண்டு இருக்கக்கூடிய மனதிற்கும் உள்ள வித்தியாசம் இப்படித்தான். ஏன்னா காலியாட்டு இருக்கக்கூடியதுக்கு பானையில் ஒன்றுமே இல்லை, அதனால் விடக்கூடிய தண்ணி ஈஸி. இப்போ ஏற்கனவே பானை ஃபுல்லாட்டு இருக்குன்னா அந்த பானை எப்படி அந்த தண்ணியை வச்சுக்கும்? தண்ணியை ஏற்றுக்காது. அதே மாதிரி தான் விஷயங்களை விலக விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மனம் இந்த நீர் நிரம்பிய பானை மாதிரி. அதில் இந்த ஆத்ம விஷயங்கள் உள்ள போகாது. ஆனால் காலியாட்டு வெளி விஷயங்களில் இல்லாமல் புறமுக விஷயங்களில் நாட்டமே இல்லாது இருக்கக்கூடிய தூய்மையான மனம் காலியான பானை மாதிரி. அப்போது இருமைகள் ஏதுமே இல்லாத இன்று பிறந்த குழந்தைக்கும் தூய்மையான மனசு இருந்தும், ஆனால் அந்த குழந்தை தமோகுணம் கூடிய மந்த நிலையில் உள்ளதுனால அதனிடத்தில் அந்த அறிவு பிரகாசிக்கிறது இல்லை. அதனால தான் பிறந்த குழந்தைக்கு எதுவுமே விளங்குறது இல்லை, எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போது தன் முன்னே காட்சியாகக்கூடிய எதையுமேயே பிரதிபிம்பிச்சு காட்டக்கூடிய குணமுடைய கண்ணாடி இருக்கே, அது தன் மீது பூசப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதரசத்தினை பிரதிபிம்பித்து காட்டுகிறது இல்லை. ஏன்னா இந்த பாதரசத்தை பூசினா மட்டுமே தான் நாம் அந்த கண்ணாடியை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இதே கண்ணாடிக்கு அந்த பாதரசத்தை பார்க்க முடிகிறதா? இல்லை. அப்போது ஏன் காட்டலை? கண்ணாடியும் பாதரசமும் ஒன்றுபட்டு இருக்கிற காரணத்தினால கண்ணாடியில் அதனுடைய பிரதிபிம்பம் உண்டாகிறது இல்லை. அப்போது கண்ணாடியின் குணம் பிம்பங்களை பிரதிபிம்பித்து காட்டக்கூடிய தன்மை கொண்டது தான். ஆனால் தன் மீதே பூசப்பட்ட பாதரசத்தினுடைய பிம்பத்தை அதனால் காட்ட முடியாது. அதே மாதிரி தான் ஆழ்ந்த தூக்கத்தில் இந்த மனம் தமோ குணத்தோடு கூடிய தூக்கத்தோடு ஒன்றுபட்டு இருக்கிற காரணத்தினால அது வெளி விஷயங்களை எதையுமேயே பார்க்க முடியாமல் இருந்தும் அது உள்ளுக்குள்ளே திரும்புறதுக்கு அங்கே இடம் இல்லை. ஏன்னா இது ஃபுல் பானையாட்டு இருக்குது. இதனால் அந்த ஆத்மாவை அறிய முடியாமல் இருக்கிறது. அதனால தான் தூக்கத்தில் இருந்து எழுந்திருந்த உடனே தூங்குவதற்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் அந்த மனசுக்கு உள்ளே போட்டு வச்சிருந்ததோ அதே விஷயங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போது ஞாபகத்துக்கு வருது. இதை அறியாத பலரும் ஆத்மாவை அறிஞ்சிக்கிறதுக்கு விரும்பி என்ன பண்ணுறாங்க? தியானம்னு செய்ய ஆரம்பித்து தியானம் செய்கிறேன்னு உட்காந்து கொஞ்ச நேரத்திலவே என்ன பண்ணிடுறாங்க? தூக்கத்துக்கு போயிடுறாங்க. அப்புறமா ஆழ்ந்து நல்லா தூங்கிட்டு விழித்து எழுந்திருந்ததுக்கு அப்புறமா நான் இவ்வளவு நேரமாக ரொம்ப ஆனந்தமாக தியானத்தில் இருந்தேன்னு தன்னை தானே ஏமாத்திக்கிறாங்க. அப்போது இவங்களுடைய மனசில் அந்த தமோகுண நிலையான அந்த அமைதியை என்ன நினைக்கிறாங்க? அந்த அறிவினுடைய அனுபவமாட்டு இவங்க நினச்சிக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய மனம் உறக்கத்தில் அமைதிக்கு போகாமல் தமோ குணத்திற்கு போயிடுது. இது தெரியாமல் அந்த ஆனந்தமான தூக்கம் இருக்கே, அந்த ஆனந்தமான தூக்கத்தை இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? ஆனந்தமான தியானம்னு சொல்லிக்கிறாங்க. இது அவ்வளவுமையே சொன்ன அஷ்டாவக்ரர் இது அவ்வளவுமையே கேட்குற ஜனக மகாராஜர் இது அவ்வளவுத்தையுமையே சொல்லி கொடுத்த உடனே அஷ்டாவக்ரர் உடனே ஜனகர்கிட்டக்க கேட்குறார், ஜனக மகாராஜனே, மனம் விழிப்பு நிலையில் எண்ணங்களே இல்லாமல் அடங்கினால் ஆத்ம பிரகாசம் உண்டாகும்னு சொல்லிட்டீங்க. அப்போது விழிப்பு நிலையில் பிராணாயாமம் வாசி யோகம்ங்கிறது மூலமாட்டு மனதை அடக்கி இந்த ஒரு ஆத்மாவை நாம் ஏன் அறிஞ்சிக்க முடியாது? அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும்னா அப்போ இந்த பிராணாயாமம் வாசியோகங்கக்கூடிய ஒரு முறைகளை வச்சு நாம் ஏன் அறிஞ்சிக்க முடியாது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார். இந்த கேள்வி கேட்ட உடனேயே ஜனகர் திரும்ப பேச தொடங்குறார்.
ஏன்னா மனசுக்கும் பிராணனுக்கும் பிறப்பிடம்ங்கிறது ஒன்று தான். இதை தான் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து நல்ல அழகாக சொல்கிறது. பலவிதமான எண்ணங்களோடு கூடிய நினைவேதான் மனதினுடைய சொரூபம். இதில் நான் அப்படிங்கக்கூடிய நினைவு தான் முதல் நினைவு. அதுவே தான் அகங்காரம்ங்கிறது சொல்லியாச்சு. அப்போ இந்த அகங்காரம் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது? அங்கிருந்து தானே இந்த மூச்சும் வெளிப்படணும். அப்போது மனசு அடங்கும்போது பிராணனும் அடங்குகிறது, பிராணன் அடங்கும்போது மனசும் அடங்குறது. அப்போ அதுவே தான் தூக்கத்தில் மனம் தமோ நிலையில் அடங்கி இருந்தாலும் அங்கு பிராணன் அடங்கலை. காரணம், இந்த உடம்பினுடைய பாதுகாப்பு கருதி உறக்கத்தில் இந்த உடல் மடிந்து விட்டதுங்க கூடிய சந்தேகமே தோன்றாதபடி மூச்சு மட்டும் செயல்பட்டு கொண்டு இருக்குமாறு இந்த ஈஸ்வர நியதி அங்கே ஏற்பட்டு இருக்கிறது. அப்போ விழிப்பு நிலையில் மூச்சை அடக்கிட்டா மனம் அடங்கும். ஆனால் மூச்சை அடக்கி மனசை அடக்க முயற்சிக்கிறதுங்கிறது ரஜோகுணத்தில் வந்துடுது. அப்போ ரஜோகுணத்தில் செயல் நிலை ஆயிடுறது. அப்போ செயல் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆத்மா அனுபவம் அங்கே எங்கே ஏற்பட போகிறது? உண்டாகாது. அப்போது இந்த பிராணாயாமம் வாசி யோகங்கிறது எல்லாம் இந்த மனசை அடக்கிறதுக்கு உதவியாட்டு இருந்தாலும் அங்கே இருமைகள் இருக்கு. ஏன்னா நான் வாசி யோகம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், நான் இந்த மூச்சை கவனித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்துடுது. அப்போ என்ன ஆகுறதுன்னா, இந்த மூச்சை கவனித்து கொண்டு இருக்குங்கும்போது நானுங்கிறது தனியாட்டு போயிடுறேன், இந்த மூச்சுங்கிறது இன்னொன்று நாட்டு வந்துடுது. அப்போ பிராணன் அடங்கி இருக்கக்கூடிய வரையில் மனசு அடங்கி இருக்கும். பிராணன் வெளிப்படும் போது மனசும் வெளிப்பட்டு வாசனைகளின் வசத்தால் திரும்பவும் அங்கே அலைய போகிறது. இப்போ இதை நல்ல அழகான ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த மூச்சை நாம் கவனிக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மனசை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா மனசு வெளி விவகாரங்களில் நாமளே உட்காந்துருக்குறோம். இப்போது இந்த நிமிஷத்தில் இத்தனாம் தேதி இந்த நேரத்தில் நாம் இங்கே உட்காந்துருக்குறோம். இப்போ பதஞ்சலி யோக சூத்திரத்தில் உள்ள வகுப்புகளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பதஞ்சலி யோக சூத்திரம் வகுப்புகளில் முதல் வகுப்புகளில் நாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நாம் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனை வீட்டில் உள்ள சிந்தனைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். அப்படி வீட்டு விஷயங்களுக்கு உள்ள போயிடுச்சுன்னா நம்மளுடைய மூச்சை பற்றி உள்ள கவனம் அங்கே இருக்காது. ஆனால் நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சிந்திச்சு முடித்து நீங்கள் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமலவேயே என்ன பண்ணுவோன்னா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஒரு டீப் ப்ரீத் எடுத்து விட்டுட்டு நாம் இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் முதல் வகுப்புகளுக்கு நம்ம கவனத்துக்கு நாம் வருவோம். அப்போது இந்த மனசு வெளியில் எங்கே போகிறதோ போகும்போது இந்த பிராணனோடு சேர்ந்து போயிடுது. அப்போ இந்த பிராணன் தான் வெளியில் உள்ள விஷயங்களை நமக்கு உள்ள கொண்டு கொடுக்கிறது. அப்போ இந்த பிராணன் மூலமாட்டுத்தான் இந்த ஒரு நிகழ்வு நமக்கு, அதாவது வெளி விஷயங்கள்ல இப்போ நினைவுங்கிறது நமக்கு உள்ள ஏற்கனவேயே பதிக்கப்பட்ட விஷயங்கள் அது உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது வச்சுக்குவோம். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் சும்மா இருக்கும்போது எதையாவது ஒன்றை திங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவே போட்டு அலசிக்கிறது ஒரு விதம். இன்னொன்று, இப்போ அதற்கு அதாவது நம்மளுக்கு ஏற்கனவேயே பதிக்கப்பட்ட விஷயங்களுக்கு சாதகமாட்டோ அல்லது பாதகமாட்டோ ஒரு நிகழ்வு வெளியில் நடக்கிறதுன்னு உண்டுமானால் அந்த நிகழ்வு நம்மளுடைய மனசில் ஏற்கனவேயே பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சித்தத்தில் இருந்து, அந்த குடோன் தான் சித்தம், அந்த குடோனில் மொத்தமாட்டு ஒரு சேமிப்பு கிடங்கு மாதிரி மொத்த எண்ணங்களும் அதுக்குள்ளே கிடக்கு. அப்போ அந்த குடோன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடச்ச உடனேயே குடோன்லேருந்து அந்த விஷயத்தை எடுத்து மனங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மில் போட்டு அது அலசி ஆராய்ஞ்சிக்கிறது. அப்போ இந்த பிராணனையும்
மனசும் அந்த இடத்துல பின்னி பிணைஞ்சு விஷயங்களோடவே போயிடுறது. அப்போது இந்த பிராணாயாமம் வாசியோகம் போலவே தான் இந்த மூர்த்தி தியானம், மந்திர ஜபம், ஆகார நியமம், அதாவது சாப்பாடில் இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாதுங்கக்கூடிய நியமங்கள்ங்கிற மாதிரியான எல்லா சாதனைகளை எடுத்துக்கிட்டாலும் எல்லாம் இந்த மனசை அடக்கக்கூடிய பயிற்சி முறைகள் தான். இந்த சாதனைகளை விட்டுட்டீங்கன்னு உண்டுமானா திருப்பியும் அந்த மனசு அலைய ஆரம்பிக்கும். இதுதான் உலக விஷயங்களில் இன்றைக்கி வரைக்கும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி தியானம் பண்ணினா நான் இன்றைக்கி நல்லா இருந்தேன், இன்றைக்கி தியானம் பண்ணலை, அதனால் எனக்கு நல்லது நடக்கலை, என்னுடைய மனம் தேவையே இல்லாத ஒரு சிந்தனைகளெல்லாம் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்குது, இப்படியாக நினச்சிடுறோம். அப்போ நம்மளை அறியாமலேயே நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த பிராணாயாமம், வாசி யோகம், இந்த மாதிரியான சாதனைகளுக்கு உள்ள நாம் சிக்கிக்கிறோம். அதாவது அந்த பழக்க வழக்கங்களுக்கு நாம் தெரியாமலேயே நம்மளை அடிமையாக்கிக்கிறோம். அப்போ அதிலிருந்து வெளியில் வர்றது பெரிய பிரயத்தனம்தான். அப்போது இருந்தாலும் அந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய இருமைகளே இல்லாத நிர்விகல்ப சமாதி நிலையில் மனம் ஆத்மாவில் அடங்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான ஆத்மானுபவம். அது சுயத்தில் தனக்கு தானாகவே நடந்துக்குது. அப்போ இந்த நிலையில் மனம் ஆத்மாவை அறிந்து அதற்கு சமமான தகுதியை அடைந்து விட்டதால் அதுக்கு பிறகு வெளிப்படக்கூடிய அந்த ஒரு மனசுக்கு சுயமான சங்கல்பங்கள் எதுவுமே இல்லை, தனித்துவமான எண்ணங்கள்ங்கிறது எதுவுமே இல்லை. அப்போ தனித்துவ அடையாளங்களை கொண்ட எண்ணங்கள் அங்கே வராது. தனித்துவ அடையாளங்கள் எல்லாமே போயிட்டதுனால அப்போ அது செயல்படுதுன்னா எப்படி செயல்படுது? ஈஸ்வர சங்கல்பத்தை மட்டுமே தான் அது செயல்படுத்துகிறது. அப்போ இதில் இந்த விஷயங்களை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஜனக மகாராஜா இன்னமும் அஷ்டாவக்ரருக்கு இந்த மனதை பற்றி இன்னமும் புரிய வைக்கிறார். ஏன்னா இவர் அந்த தூக்கத்தில் மனசு ஒடுங்கிறதுன்னு சொல்லிட்டார். அப்போ தூக்கத்தில் ஒடுங்கும்போது இயல்பாகவே அது ஒடுங்கிறது, பிரயத்தனமே இல்லாமல் ஒடுங்கும்போது அது ஏன் ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சிக்க முடியலைன்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு தான் இது அத்தனை விளக்கமும் சொல்லி கொடுக்குறார். அப்போது இவருக்கு இன்னமும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா தூக்கத்துக்கும் சமாதிக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். அப்போ இனிமேல் அடுத்தது எதை சொல்ல போகிறார்னா தூக்கத்துக்கும் சமாதிக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்ல போகிறார். இந்த தூக்கத்துக்கும் சமாதிக்கும் உண்டான வித்தியாசத்தை நாம் இனிமேல் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். ஹரி ஓம். நன்றி.